சாஷா உள்ள விட்டு அப்படியே குசியா ஓடுறான். அடுத்து வந்து சிஞ்சுக்கும் சின்ன குட்டிங்களையே விட்டுறலாம். நாங்க எப்படி கீழே இருந்து தூக்கிட்டு வந்தோம், கூண்டுக்குள்ள வச்சுதான் தூக்கிட்டு வந்தோம். வாங்கடா, பயப்படுறாங்க புதுசா இருக்க இடம்னு. ஓடியா ஓடியா வா சிஞ்சு. சிஞ்சு கமான் வாடா. பொட்டேட்டோ வா இங்க வா. வா நின்ஷா. சிஞ்சுக்கு பயத்தை பாரு, புது வீடுன்னு பயப்பட. அங்க ஒரு அவனை பாருங்கடா ஹைலைட். என்னடி தங்கம் இப்படி இப்படி என்னோட வீடு அடி. என்னம்மா சாஷாமா இங்க வாங்கடா செல்லக்குட்டி, இங்க வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வாங்கடா 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 குட்டிங்களா, வாங்கடா குட்டிங்களா, நம்ம வீடுடா. ஓடியாங்க ஓடியாங்க. கமான் கைஸ். வந்துட்டாருல்ல. கமான் டாட் வா கருப்பா வாடி தங்கம். மூசா வாங்க மூசா. அங்க ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் மட்டும் எல்லாம் செட் ஆயிரும். ஏய் இவங்க வெளி உலகத்தையே பாக்கலடா. என்ன இவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருந்தானுங்க, வாசல் கூட போனது இல்ல. அதனால என்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து இது எங்கேயோ புதுசா ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க போல. எனக்குமே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு பிள்ளைங்களை வந்து தனியா விட்டுறது. அதனால வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மூடி. இவன் தான்டா சாசா மாதிரி எங்க போனாலும் செட் ஆயிக்குவான். அவன் இடம் முடிச்சிட்டியான், இடம் முடிச்சிட்டியான் மாஷா. அங்க ஒரு அவனும் போய் இடம் முடிச்சாச்சு. எல்லா இடம் முடிச்சிட்டாங்க. சாஷாமா சாஷா தங்கம் இங்க இரு. இல்ல என்னாச்சுடி, இது யாரு வீடு? இங்க பாரு போமா. ஏன் நான் மட்டும் ஜாலியா இருப்பேன்னு நினைச்சேன், இவங்களெல்லாம் ஏன்டா கூட்டு வந்து மாதிரி. தங்கம் இல்ல சார், அவனா இருக்கிறப்ப ஜாலியா இருந்தான். இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிக்கல. இது சாஷாவோட ரூம், அவனுங்களே வெளியே இருக்கட்டும். அதுதான் பாரு, இது எப்படி ரியாக்ஷன் பண்ணுது பாரு அஸ்மாத். அவன் பாக்குறியா, அவங்க அப்பாவே பாக்குறானா. இந்தாங்க விளையாடு துடியாங்க தங்க பிள்ளைகளா. தங்கம் மின்சா புடிச்சிருக்கா உன் வீடு. பொட்டேட்டோ இந்த திண்டு மாதிரி நடக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும். இங்கன்னா நீங்க ஜாலியா பெரிய இடத்துல விளையாடுவீங்கல்ல, அதனால தான் அம்மா உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கேன். சரியா, அழகா விளையாடிட்டு ஜாலியா தூங்கிட்டு சரியா இருக்கணும். சமத்த பிள்ளைங்களா. என்னம்மா புது ரூம்ல விட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் தாஜா பண்ணுவோம். ஆரம்பிச்சிட்டாங்கடா, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க போல. என்ன இங்க ஒரு எட்டி பாக்குறது, என்னடி தங்க பிள்ளைங்களா. ஐயோ ஐயோ என்னம்மா, ஏமா என்ன சாஷா, என்னடா இந்த பக்கம் தாண்ட முடியலையேன்னு பாக்குறியா பாருங்க சாஷா. ஏன் இவங்களுக்கு சொல்லி குப்பியாடே, நான் இந்த வழி தாண்டா போவேன், இதுல ஏறி குதிங்கடான்னு சொன்னாலும் சொல்லி கொடுப்பான்டா அந்த சாஷா பையன், தெரியுமா. நாங்கள் வந்து இந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கோம். இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேலே எங்களுக்கு மாடியில் ரூமு இடம் இருந்ததா, அந்த மாடியில் வந்து சரி ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களை வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டோம். இவங்களை விட நீ சின்னவங்கள அத்தா இது யாரா அவங்களுக்குலாம் அவ்வளோதான். என்னாச்சுன்னா இவனோட ஃபுட்டை வந்து அவங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி கொடுத்துரு, இருடி அவ சாப்பிட்டுப்பா அவங்ககிட்ட. பொட்டேட்டோ வெயிட், இங்க வரு திருடித்தீங்களா. சாசா தின்னு முடிச்சிட்டியா, அதுக்கப்புறம் தான் அவ்வளோதான். காலையில மீன் சாப்பிட்டானுங்க. சரி சாயங்காலமா அங்கே வந்து புது ரூம்ல விட்டதுனால கொஞ்சம் ட்ரீட்ஸோட தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்ஸ் போட்டாச்சு. இது என்ன நீங்க புதுசா எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, இது நம்ம வீட்டுல மாடியில நாங்க வந்து கொஞ்சம் மாடி வந்து இது வந்து மாடியில இருந்து இது ஒரு மொட்டை மாடி, ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்து இங்கே ஒரு இடம் இருக்கும். நம்ம வீடு பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கார்டன் இருந்தது, அதுக்கு மேலே வந்து தான் அந்த ரூம் போட்டிருக்கோம். அதனால நீங்கள் வேற இடத்துல கொண்டு போய் பிள்ளைங்களை விட்டுட்டாங்க போல தனியாக அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டில் மாடியில் தான் போட்டிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இத்தனை பூனைங்களை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்களுக்கு
என்ன செஞ்சாலும் வீட்டுக்குள்ள முடியாதா இருக்கும். ஒரு ட்ரெஸ் எங்கன்னா போட்டு போனா அந்த ட்ரெஸ் ஃபுல்லா முடி, இந்த மாதிரி முடி நாங்கள் முடிக்கூடவே வாழ்ந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்களை எனக்கு விற்கவும் மனசு வரல. ஏன்னா இவங்க முகத்தெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு சங்கடமா இருக்கும். யாராவது கேட்டால் கொடுக்கறதுக்கு எனக்கு சங்கடம். அதனால நம்மளே வளர்த்தாகணுன்ற ஒரு இது. அங்க சாசா ஏறி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அதுதான் என்னடா நம்ம ஏரியா மாதிரி இருக்கு அப்படின்னு. பிள்ளைக்கு ஒரு சேர் போடணுமா? எடுத்துட்டு வந்து போடு, சேரெல்லாம் போட்டுறவா? போடு, சேரு அந்த கட்டில எல்லாம் தூக்கிட்டு வந்து போடு. அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் மாடியில ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக கண்ணாடி மேலே நாங்கள் ஸ்க்ரீன் வந்து கர்டன் போட்டிருக்கோம். அதே போல் எல்லா ரூமுமே பாருங்கள், இது சுற்றியும் அது வந்து 10க்கு 10 ரூமு, இது வந்து 10க்கு 16 சைஸ் ரூமு. 2 ரூமும் அவங்களுக்காக. சரி 13 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு 2 ரூம் போட்டிருக்கோம். அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் இங்கே இவ ஷாஷாவோட ஏரியா இது. அவனுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்ல பழக்கம். மற்ற குட்டிங்க யாருக்குமே மாடி பழக்கம் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா வீட்டு வாசலை தாண்டி அவங்க வெளியில வந்ததே இல்லை. ஒரு நாள் மட்டும் எல்லாரும் வாசல், அது கீழே போர்ட்டிகோக்கு எல்லாம் ஓடி போயிட்டானுங்க எல்லாருமே ஒரே ஒரு நாள். அந்த மாதிரி போனதுதான் இவங்களோட பழக்கம். மற்றபடி இவங்க வெளியில எங்கேயுமே போனதில்லை, வெளியில எட்டி பார்த்ததில்லை, வெளியில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம சார் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த சார் வெளியில ஓடுவாரு, பக்கத்து வீட்டுக்கு ஓடுவாரு. நேரத்துல எங்க இருக்கீங்க, அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம், அடுத்த ஏரியாவுக்கு வேற பூனையை துரத்திட்டு. மாமா வந்து வண்டி எடுத்துட்டு போறாங்களா, நின்றுச்சான் பார்த்துட்டு. அப்புறமா வந்தா நாக்கெல்லாம் தள்ளிட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஷாஷா அங்க எதுக்கு போறேன்னு தெரியுங்களா, அங்க நின்றுதான் அந்த வீட்டு மாடிக்கு அவன் அப்படி தாவிட்டு ஓடுவான். அதனாலதான் அவன் போய் அங்க போய் நின்றுட்டு இது எப்படா தாவுறது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்க வாங்க தங்க பிள்ளை வாடி. இதுதான் புது இதுதான் ஷாஷா அவங்களோட புது வீடு. பாத்ரூம் வந்துருச்சு பிள்ளைக்கு. வெயிட் பண்ணு அந்த அப்பாவை பார்த்தாலே அவங்களுக்கு பாத்ரூம் வந்துடும். செட் ஆயிடுச்சுமா பிள்ளைகளுக்கு. இப்ப என்ன செய்வாங்க தெரியுங்களா, மண்ணை கொட்டுனா அவங்களுக்கு வராத பாத்ரூம் கூட வந்துடும். பாருங்க அப்ப பாருங்க, இதை கொட்டுன செகண்ட் எல்லா பயிலும் வருவியா. சத்தம் அந்த ஒலி எடுத்துட்டு வா, எல்லாமே வா. இந்த சொன்னா இல்லையா, போனி பண்ணியாச்சு. இருங்க வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கா போடுங்க. ஆனாலும் இவங்க எப்படி போவாங்க, ஒருத்தன் போனா அவன் கூடயே தான் போவாங்க. இந்த மண்ணெல்லாம் போடுற போவாங்களா என்னன்னு தெரியல. வேற என்ன பண்றான், என்ன பண்றான், தாண்டி போற ரூட் அது. என்ன சரியா ஆராய்ச்சி தாண்டி போற பாக்குறியாண்டாவே. கரெக்டா இருக்கு. ஒரு பேக் தான் போனி பண்ணிட்டான் பாரு. போதுமா 3 அடுத்த ஆள் கிளம்பியாச்சு. இப்போதைக்கு இருக்குது 3, நாளைக்கு வந்து 3 பாக்கெட் தான் பண்ணு. படுக்கிறதுக்கு தான் உனக்கா எந்திரிடா சாசா மயிலே. ரொம்ப குட்டியா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் மண்ணி இவ்வளோ வரைக்கும் தான். அவனை தாண்டிட்டான் மேல. கொஞ்சமாவது மனச்சு வச்சிருக்க. மூச்சுக்கு நேரம் வந்து போறீங்களா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வச்சு சொன்னா இல்லையா, இந்த கிளம்பியாச்சு. இது இவங்களுக்கு அட்டைப்பட்டி எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் ரூம்குள்ள போட்டு விட்டுறணும். அங்க வர அங்க போகாத, இங்க வாடா. இங்க வாடான்னு கூப்பிட போறேன். என்னடா இவன் புதுசா ஏரியாவில் நீ என்னடா செய்ற? ஏன்னா ஏரியா அவளுக்கு சொல்லி கொடுக்குறியா, வா இப்படிதான் ஓடணும், இப்படி அங்க ஏறணும், இங்க ஏறணும். அவர் சொல்லி கொடுப்பாரு வெளியில எப்படி ஓடி போறது. ஆசை ஒண்ணு கூட ஆராய்ச்சி பண்றாங்க ஏறி. இல்லடா அவனுக்கு தெரியும்ல அந்த இடம் இங்கன்னா இப்படி போ. இங்க பாரு ஒரே டப்புக்குள்ள எல்லா பயிலும். இந்த இதுக்குள்ள வந்து போ. இதெல்லாம் சும்மா தானே இருக்கு, இதுல போக வேண்டியதானே. இப்பதான் தூங்கி வேற எந்திரிச்சாங்களா. நான் சொன்னேன் காலையில மீன் சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாயங்காலம் 7 மணி வரைக்கும் தூங்குவாங்க. நான் ஒரு 11 மணியை போல மீன் போடுவேன் எப்பயுமே. போட்டுட்டேன்னா சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அவங்க தூங்குவாங்க. இப்பதான் தூங்கி எழுந்தாங்க. அதனாலதான் எல்லாம் லைனா பாத்ரூம் போறது. எந்திரிச்சு வந்த உடனே பாத்ரூம் போவாங்க, அப்புறம் தூங்குறப்ப போவாங்க, இப்படி லைனா போவாங்க. அப்புறம் நைட்ல தின்னுட்டு போவாங்க. அதுலயும் போயிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போய் அங்கே போய் வச்சிருக்கா. இவங்களுக்கு ஒரு இடம், ஏதாவது ஒரு இடம் வச்சுட்டா அதே இடத்துல தான் இருப்பாங்க.
குட்டிங்கெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இந்த இடத்துல வச்சு விட்டுருவோம்பா. இது சாப்பிட்ற வைக்க எங்கன வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே இடத்துல அந்த மூலையில வச்சு எங்க அங்க பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. என்னத்துக்கு நீங்க எல்லாம் இங்க வந்து மூலையில படுத்து கிடக்குறீங்க? விளையாட்ட பாரு, பால் எடுத்து போட்டேனே விளையாட்டு. ஆமா, உள்ள யாரா படுத்து கிடக்குறது? அதுக்குள்ள சிஞ்சு எங்க மூலையில படுத்து கிடக்குது பாத்தீங்களா? யாரு இது? நின்ஷாவா? அது நின்ஷாவா? சிஞ்சுமா என்னடா? சின்ன குட்டிங்களுக்கு எல்லாம் விளையாட போட்டதுமே அப்படியே கொஞ்ச நேரத்துலயே அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஆமா, அவங்க ஜாலி ஆயிட்டாங்க. அவ இருக்கா பாத்தீங்களா அந்த சாசா, சுரியான கேடி பயலாக்கும். அவ எந்த இடத்துக்குலாம் இங்க இருந்து குதிப்பான இன்னொரு வீட்டுக்கு, அங்கெல்லாம் மோந்து பார்த்து வலி இருக்கான்னு சொல்லி பாக்குறான். இது வந்து 2வது ஃப்ளோர், இது 2nd ஃப்ளோர். இது அங்க வந்து நம்ம இங்க இருந்து தாண்டி அவன் அப்படி ஓடுவான். கீழே திறந்தோம்னா போச்சு, நான் திறக்க கூட தெரியல, கொசுவில தானே போட்டிருப்போம். அப்படியே தள்ளிட்டு ஓடிடுவார் சாரு. ஓடி வந்து இதுல இந்த இது வந்து கீழே பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அதலமா இருக்கும். இது வழியே போய் அங்க ஒரு இது இருக்கு, அதுல ஏறி மேல குதிச்சு அப்படியே ஓடிடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய டேலண்டான பர்சன் நம்ம சாஷா குட்டி, தெரியுமா? அதுக்குதான் அந்த இடமெல்லாம் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி தேடுறியான். நம்ம இங்கெல்லாம் தானே போவோம், எப்படி இதுல ஏறுறது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா சாஷாவுக்கு என்னன்னா மேல வந்தது குசி தான். வேற இவங்களுக்கெல்லாம் சந்தோஷமோ இல்லையோ, சாசாவுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த இடம் நமக்கு பழக்கப்பட்ட இடம் அப்படின்னு. ராஜா பகூத் மாதிரி அப்படியே சிம்மாசனத்துல உட்காந்துருக்காரு சாரு வந்ததுல இருந்து. சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு விட்டோம்னா அவங்க வந்து குடிச்சுக்குவாங்க. அப்பப்போ தண்ணியை வந்து நம்ம வீட்டு பூனைகளுக்கு எப்பயுமே தண்ணி வந்து அதிகமா நாங்க கொடுக்குறோம், ஏன்னா அவங்க குடிச்சிடுறாங்க. தண்ணி இங்க இருக்கு பாத்துக்கோங்க. நல்லா ஜாலி ஆயிட்டானுங்க பிள்ளைங்க. விட்டப்ப எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, இப்போ வந்து எல்லாம் செட் ஆயிட்டாங்க. அங்கங்க ட்ரீட்ஸ் சாப்பிட்டதுனால நல்லா பெரியவங்க எல்லாம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. குட்டீஸ் எல்லாம் நல்லா பால் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க போய் எங்களுக்கு பசிக்குது. இவங்க இல்லாம வீட்டுக்குள்ள எப்படி இருக்க போறோம்னு தெரியல. ஏன்னா இவங்க கூடயே நான் இருந்துட்டேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். வீட்டுக்குள்ள வெறிச்சோடி இருக்கும், வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழே போய் பார்த்தா தான் தெரியும், வெறிச்சோன்னு இருக்கும். அதே போல நான் நைட்டு தூங்குறப்ப என்னை சுத்தி இவங்களாதான் இருப்பானுங்க. இன்னைக்கு நான் தனியா தூங்கணும், அதை நினைச்சா கஷ்டமா இருக்கு. இனிமேல் நான் வந்து கீழே இருக்கிறத விட மேல இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட கிச்சனை பேசாம மாடிக்கு மாத்திட்டு நான் மாடிக்கு வந்துடலான்னு இருக்கேன். பேசாம வந்துடலாம். நான் அந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் செட்டப் ஒன்று பண்ணிட்டு நான் பாட்டு சமைச்சு வீடியோ எடுத்துட்டு இங்கேயே இவங்க கூட இருந்துட்டு போயிடலாம் போல இருக்கு. அப்படி அவ என்னன்னா அங்கே எதுக்கு அப்படி வேடிக்கை பார்க்குறியா? இவர் பாருங்க, இவருக்கு ஜன்னல் கிட்ட வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் தூக்கி உட்கார வச்சதுமே இங்கே ஏறி வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டாரு. சரி அம்மா போயிட்டு அப்புறமா வர்றேன். சரியா? அம்மா சாப்பிட்டு வந்துடுறேன். ரெடிமேல சாப்பிட்டு வரேன்.